வெல்கம் டு மூவி ஸ்நாக்ஸ். நம்ம இப்போ நீங்கள் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் நடிச்சிருக்காங்க, பிரசன்னா, த்ரிஷா, சிம்ரன், அதுக்கடுத்து சுனில் ஷெட்டி, இந்த பிரபு சார் நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. மார்க் ஆண்டனியில் என்ன பண்ணியிருந்தாரோ அதே தான் இதில் பண்ணியிருக்காரு. பட் மார்க் ஆண்டனி என்னன்னா அதில் வந்து ஒரு ஃபோன் மூலியமா ட்ரெயின் ட்ராவல், அதனால ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு படம் எடுத்தாரு. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாவும் இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதே இதை தான் இங்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இது வேற மாதிரி இருக்குது. கேட்ட ஏகே சம்பவம், ஃபேன் பாய் சம்பவம்னு ஒன்று பண்ணியிருக்காரு. ஃபேன் பாய் சம்பவம்னா என்ன என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு அஜித் சார் ஃபேன், ஓகே. பட் என்னன்னா அஜித் சார் நடிச்ச எல்லா படத்தோட டைலாக் எடுத்து வந்து படத்துல ரொப்பிட்டாரு. இதனால என்ன ஃபேன் பாயா இல்ல டைலாக் ஒரு கிச்சடி மாதிரி என்ன பண்ணாருன்னா ஒன்றும் புரியல. அதுக்கடுத்து என்ன விஷயம்னா, இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அஜித் சாரோட புகழை பாடணும். எங்க பார்த்தாலும் ஏகே ஏகேன்னு கத்தணும். ஏகே என்ன பண்ணார் தெரியுமா, ஏகே அது பண்ணார் தெரியுமா, ஏகே இதை பண்ணார் தெரியுமா, எப்படி போடுறவர் தெரியுமா, இதே பேசிட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லா. அதுக்கடுத்து இந்த படத்துல பிளாட் ஒன்னும் பார்த்தா ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் ஸ்டோரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸ்டோரி எல்லாம் நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த படத்துல ஸ்டோரி எதிர்பார்த்தீங்கன்னா படம் ஒன்றும் இருக்காது. ஸ்டோரியோ ஸ்கிரீன் பிளேவோ எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. இந்த படம் வரீங்களா, என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு பேர்ல நம்மள ஒரு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சம்பவம். அதான் ஓஜி சம்பவம். இந்த படத்துல வந்து என்னன்னா மெயினா அஜித் சாரு ஏன் இந்த மாதிரிலாம் படம் பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இருக்கிற இதுக்கு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம என்னென்னமோ பண்ணலாம். ஒரு ஒரு பொறுமையா ஒரு கதையை கேட்டு அந்த கதையில நம்ம என்ன அடாப்ட் ஆக முடியுமோ பண்ணி அதுக்கடுத்து அதை கூட பண்ணலாம். ஆனா இதுல என்னன்னா ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டேன், ஏதோ யாராவது வந்து ஏதோ கதை சொல்லிட்டாங்க நான் பண்ணிட்டேன், அது ஒரு இதுவா பண்ணிட்டு இருக்காங்க. அது செட் ஆகல அந்த படத்துல. ஒரு ஹைப்பு தான். அந்த ஹைப் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே போர் வச்சிரும். ஏன்டா விட்டுருங்கடா, இதுல வேற ஹாலிவுட்ல போயிட்டு ஜான்விக்கு, டாங்லி இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து நான் அவங்க கூட சேர்ந்து சம்பவம் பண்ணேன்னு ஒரு உருட்டு அது அஜித் சார் ஒரு டைலாக் சொன்னாங்க, செட்டில் ஆட்டின சரியான உருட்டுன்னு. அதே உருட்டை தான் இவங்களே உருட்டி இருக்காங்க. என்ன சொல்றது, நம்ம கிட்ட இந்த படத்துல நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இது யாருக்கான படம்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஏகே ஃபேன்ஸ் தான். ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்குமே, வேற யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா எல்லாரும் பார்த்ததுதான் படம். ஆல்ரெடி பில்லா, மங்காத்தா, கிரீடம் படத்தோட ரெஃபரன்ஸ். இந்த படத்துல மெயின் படத்துல எதனா விட்டுருங்க, ரெஃபரன்ஸ் தான் படமே. இதுல ஆல்ரெடி ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோட்டு லியோலாம் வரும்போது இந்த படத்துல ரெஃபரன்ஸ்னால ஓடிச்சு, ரெஃபரன்ஸ்னாலன்னு. அதுக்கடுத்து இந்த படத்துல கேஸ்ட்ன்னு பார்க்கும்போது இந்த சுனில் ஷெட்டி கொஞ்சம் பேசப்படுற கேஸ்ட்ன்னு பார்க்கும்போது சுனில் ஷெட்டியோட சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இதுல ஏகேவோட பையனா ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஓகே, பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஒரு அந்த மூமெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. சிம்ரன் மேம் ஒரு கட்டத்துல வராங்க. அந்த அவங்க பழைய இது அந்த வாலியோட இதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு வந்துட்டாங்க சிம்ரன் மேம். அடுத்து த்ரிஷா மேடம் வந்து இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அஜித் சாரு எல்லா டானையும் வச்சு செய்வாரு. ஆனா அஜித் சாரே வச்சு செய்யறது இந்த த்ரிஷா மேடம் தான். ரம்யான்ற கேரக்டர்ல பண்றாங்க. அவங்கதான் வந்து வச்சு செய்யறாங்க. நம்ம டெக்னிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா நல்லா காஸ்டியூம் டிசைனோட சேர்ந்து நல்லா ஒரு அஜித் சார் நல்ல ஒரு ஃபேஷன் ஷோல வர மாதிரி நல்ல நல்ல காஸ்டியூம்லாம் எடுத்து போட்டு இங்க அங்க நடக்க விட்டு அவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இவர் ஆர்ட் டைரக்டர் அவர் ஒரு ஃபுல்லா ஃபன்னா ஒரு செட் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து ஜிவி பிரகாஷ் இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய சாங்ஸ், நிறைய ஹிட்டான சாங்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஹிட்டான சாங்ஸ் எடுத்து வந்து இதுல போட்டிருக்காங்க. அந்த சாங்ஸை கரெக்டா காப்பிரைட் இல்லாம எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த வேலையை தான் இவர் பார்த்திருக்கிறாரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரே ஒரு தனியா ஒரு சாங் போட்டிருக்காரு, ஓஜி சம்பவம்னு. திரையரங்கம் செதறணும், அது செதறணும், இது செதறணும்ட்டு. இது என்ன செதறணும்னு தெரியல, போட்டு விட்டு கத்த விட்டுருக்காரு. நடுவுல வேற டைரக்டர் வந்து ஏகேன்னு வேற கத்திட்டு இருக்காரு. இது ஒரு சம்பவம் பயங்கரமா இருக்குது. இருக்கிறதுல இந்த சம்பவம் தான் செம காமெடி சீனா இருக்கும் நம்ம படத்துல. ஏன்னா அஜித் சார் வருவாரு. அவரு
அவரு டான்னு சொல்றாங்க. பட் ஒரு டானு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய டானு, அவ்வளவு பெரிய டானுன்றாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போன்ல தான் பேசிட்டு இருக்காரு மெயினா. அவரோட பவர் என்ன, இது என்னன்னு பில்டப் கொடுத்ததுக்கும், ஒரு பையன் வந்து ட்ரக் கேஸ்ல மாட்டிப்பான். அங்க போயிட்டு உட்காந்து போன்லயே பேசின்னு வந்துன்னு இருக்கிறாரு. 17 வருஷம் கழிச்சு பையனை பாக்குறாரு. 17 வருஷமா போன்ல தான் பேசியிருந்தாரு. நேர்ல வந்ததுக்கு அப்புறம் போன்ல தான் பேசுறாரு. கிளைமேக்ஸ்ல தான் பாருங்க அவரு கூட மீட் பண்ற மாதிரி சீன் வருது. ஒரு கிச்சடி எல்லாம் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணி எடுத்திருக்கானுங்க. அதுக்கடுத்து இது அர்ஜுன் தாஸ் கேரக்டர். அவர் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜானி யாரு, ஜாமி யாருன்னு சொன்னா மட்டும்தான் அது அர்ஜுன் தாஸ் எந்தெந்த கேரக்டர் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு அவரு ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவரு சைட்ல பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு அது பண்றது. அதுக்கடுத்து அவர் கூட ஒரு கசாபான்னு ஒரு ஆளு, அவர் பேர் வச்சுன்னு அவரு வந்து அவரை வச்சு பிடிப்பாங்க. அதுக்கடுத்து அவர் செத்துருவாரு. அந்த செத்த கேரக்டர் வந்து இவரோட இதுல இல்யூஷனா ரெடி பண்ண ஒரு மாதிரி ஒரு காமெடி மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காங்க. மொத்தமா பார்க்கும்போது இதுல என்ன ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா இதுவும் பார்க்கும்போது நமக்கு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லி விடாமுயற்சி படத்துல இருந்து ஹைப் ஏத்தி விட்டாங்க. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்பத்துல இருந்து ஃபேன் பாய் பேசி பேசி விடாமுயற்சி பிளாப் ஆக்கிட்டு இதை தான் எல்லாரும் போக்கஸ் பண்ணாங்க. பார்த்தா இது அதுக்கும் மேல ஒரு மொக்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்த்தா இது சம்பவமே இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்கெங்கயோ நினைச்சதை எடுக்கணும். ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு ஒரு ஹைப் நம்ம பண்றது ஒரு லீடு கொடுத்து அந்த சீனை கிரியேட் பண்ணி அதுக்கு ஹைப் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நின்றுக்கும். நான் ஹைப் நினைச்சதை எடுத்துட்டேன், நினைச்சதை முடிச்சிடணும்ட்டு ஒரு வேகத்துல போனதுனால இந்த படம் யாருக்கு என்ன கனெக்ட் ஆகுன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், ஏகே ஃபேன்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான படம் தான் இது. ஓவராலா இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் இது ஒர்த்து. மொத்தமாவுதான் ஒன்றும் பெருசாவும் பண்ணல. படத்துல ஒன்றும் பெருசா கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கதை இருந்தாதான் எதனா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் சொல்லலாம். இதுல அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. நம்மளும் இஷ்டத்துக்கு படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா படம் வந்து கனெக்ட் ஆகிறது தான் விஷயம். வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி இப்போ எந்த படமும் ரிலீஸும் இல்லை. தமிழ் சினிமா முன்னாடிலாம் பெருசா பேசிட்டு வந்து நம்ம ஒரு டெக்கேட்டே இருந்துச்சு நம்ம தமிழ் சினிமா எப்படின்னு. இப்ப மற்ற சினிமாலாம் பயங்கரமா பண்றாங்க. தெலுங்கு கர்நாடகால கூட நல்ல சினிமா வருது. மலையாளம் ஆஸ் யூசுவல் எப்பயும் மேல ஹிந்தியும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமா இன்னும் என்னதான் படம் மாதிரி போயிடுது. பாலகிருஷ்ணா படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ் மெயினா இந்த டிக்டேட்டர் படம்னு பாலகிருஷ்ணா அது ஒன்று வரும், அது மாதிரியே தான் இருக்குது இந்த படம் அவருக்கு பண்றது. அந்த வீக்கெண்ட போய் ஜாலியா ஒரு வெறும் என்டர்டைன்மெண்ட் பார்க்கணும், வீட்டுல இருந்து ஏதோ என்டர்டைன்மெண்ட் பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வரலாம். அதை விட்டுட்டு ஸ்டோரி வேணும் அது வேணும்னா யாரும் போகாதீங்க, வேஸ்ட். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.